யாருங்க இருந்தவன்? யாருங்க வந்தோடனே செம்ம செம்ம கடுப்புங்க. காண்டுன்னா காண்டு. அப்படி எனக்கு ஒரு மாதிரி ரூடா பேசுற. அப்படி என்ன யார் நீங்க இங்க எதுக்கு அவளை தூக்கிட்டு வரீங்க? என்ன நீ என்னங்க என்னன்னு கேக்குறீங்க? அப்புறம் எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கு கமெண்ட் ஷேர் இதெல்லாம் ரெகுலராக தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனல் சப்போர்ட் கிடைக்கும். சரி பார்த்துட்டு வாங்க. மேட்டூர் டேம்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ தான் உள்ளே வந்தோம். வந்தோடனே செம்ம செம்ம கடுப்புங்க. காண்டுன்னா காண்டு. அப்படி எனக்கு நீ உங்களோட பேசிட்டு பக்கம் போட்டு கிடந்த சரி என்ன நீயா இருந்துட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன இல்லை. உள்ளே வந்தேனுங்க. இங்கே எனக்கு அதான் ஒரு ஊருக்குள்ளே உள்ளே வரோம். ஒரு இடத்துக்குள்ளே வரும்போது எடுத்த உடனே ஒரு டிசப்பாயின்மெண்ட். அப்படின்னா ஒரு மாதிரி ரூடாக பேசுகிற. அப்படி என்ன யார் நீங்கள் இங்கே எதுக்கு அவளை தூக்கிட்டு வரீங்க? என்ன நீ யாருங்க இருந்தவன்? யாருங்க? நான் டிக்கெட்டு ஃபோனுக்கு டிக்கெட் கேமராக்குன்னு டிக்கெட் வாங்கிட்டோம். உள்ளே வந்து யார் நீங்கள் என்ன பர்மிஷன் என்கிட்ட வாங்கும்? நான் தான் என்னங்க என்னன்னு கேட்க ரொம்ப முடிச்சிச்சு. அந்த மொத்த பார்க்க அவனுக்கு எழுதி வச்சிருக்குதா? இது கவர்மெண்ட் பார்க்கு. எல்லாரும் யாரு அதான் நான் பிடிச்சி விட்டேன். உங்களை மாதிரி ஒரு 2 ஆள் இருந்தால் போதுங்க. நம்ம டூரிசம் எல்லாம் அழிஞ்சு போயிருங்க. நம்ம இங்கே வர்றது வந்து இந்த மாதிரி ஒரு டூரிசம் வந்து டெவலப் பண்ணி இந்த மாதிரி மக்களுக்கு காட்டுறதுக்கு வந்திருக்கிறோம். ஒன்று என்ட்ரன்ஸ் இல்லைங்க. இப்போ அந்த என்ட்ரன்ஸில் நின்றுட்டு அவ்வளோ ஒரு கெத்து மாதிரி எங்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படி இப்படின்னு. அப்புறம் அப்போ டிக்கெட் வாங்கிட்டு தானே வந்திருக்கேன். அதான் டிக்கெட் வாங்கிட்டு தானே வந்திருக்கேன் கேமராக்கு. கேட்டுட்டு தானே நாங்களும் வந்தோம். அதான் கேட்டு தானே வந்திருக்கேன். இல்லை நான் கொஞ்சம் ஹார்ஸாக பேச ஆரம்பிச்சேன்னு அப்படியே ஆள் இது மாறிடுச்சுங்க. இல்லைங்க நான் பேசுனேன். அதுக்கப்புறம் இல்லைங்க நான் இவங்க மீடியாலேருந்து வந்திருப்பீங்க, நியூஸ் சேனலு, அது வந்து பர்மிஷன். ஏங்க நியூஸ் சேனல் வரவங்க கேமரா அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் கேமரா அதை தூக்கிட்டு வருவாங்க. நிறைய நல்ல மேக்கப் போட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுன்னு பர்மிஷன் வாங்கணும். நான் இது ஃபோனில் வச்சு எடுக்கிறோம். அது டிக்கெட் வாங்காமல் இருந்தால் பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துருக்குறோம். இதெல்லாம் தேவையில்லாது. நல்லா செம்மக்கு அது தான் கேட்டிருப்பியாம்மா? சரி அங்கே கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்கணுங்க. இதெல்லாம் யார் அதை என்ன அதான் கேட்டேன். நான் போகாத இடம் இல்லை, எல்லா இடத்துக்கு போயிருக்கிறேன். இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ரூடு டாக்கிங். அப்படின்னு இல்லைங்க, அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படி பார்த்துங்க. அவ்வளோதான். எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி எல்லாம் வந்து some டிசப்பாயின்மெண்ட் வரத்தான் செய்யும். அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். ஓகே. உள்ளே வந்தோன்னே எங்களுக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். விட்டுட்டு நீ அடுத்து போய் பார்க்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற நிறையா இருக்காமா. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேங்க. கிளிப்பு பார்த்தீங்களா? இது ஏற்கனவே போன லாஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா உண்மையான ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேங்க. அது என்ட்ரன்ஸ் அது அப்பதான் அப்பதான் போறோம். அது என்னன்னா நார்மலாக கேட்டிருந்தது வேறங்க. யாருங்க ஏன் என்ன பண்றீங்க எனக்கு புரியலைங்க அப்படின்னு கேட்கறது வேற. இந்த பைக்கில் ஒரு மாதிரி உட்காந்துட்டுங்க, நான் தான் எல்லாமே, நான் தான், நீ எல்லாம் யாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் உட்காந்துட்டு யார் நீங்க அந்த பேசுற இதில் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ஹிட் அடிச்சிருச்சு. என்னடா அது? ஏன்னா நான் இப்போதான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல பேசினேன்னா அது ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. சடனாகவே உங்களுக்கே இருக்கும்ல, நம்ம வாட்டுக்கு நம்ம ஃபேமிலி ஏதோ பேசுங்க, ஒருத்தர் திடீர்னு சம்மந்தம்லாம் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யாரா இப்படி வந்து நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த இது எனக்கு வந்துருச்சு. இதில் உங்களுக்கு புரிஞ்சது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. யார் மேலே தப்பு, என்ன இது நடந்திருக்குமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம்.